அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓவலேஷனுக்கு பிறகு ஒரு சைடு மட்டும் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா அது பீரியட்ஸா இல்லை ப்ரெக்னென்சியா அப்படிங்கிறத பற்றி எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒரு சிம்டமாக நம்ம ஸ்டொமக் பெயின் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு மட்டும் ஒரு மாதிரி குத்தி குத்தி வலிக்குது, மைல்டாக வலிச்சுட்டே இருக்குது, தொப்புள் சுற்றி வலிக்கிற மாதிரி இருக்குது, அடிவயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டொமக் பெயின் பற்றின கமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கு கூட சம்டைம்ஸ் இருக்குது. பேபியெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ஓவுலேஷன் டைம் முடிஞ்சு அந்த ஸ்டொமக் பெயின் இருக்குது. அப்போ வந்து நம்ம கன்சீவாக இருப்போம்ல அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டொமக் பெயின் காமனாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை அப்படின்னாலும் ஸ்டொமக் பெயினாக இருக்கும். டிப்ரெஷனில் இருந்தால் கூட ஸ்டொமக் பெயின் இருக்கும் அப்படின்னா நம்புவீங்களா? அதெல்லாம் அப்படி தாங்க. டிப்ரெஷனில் இருந்தோம் அப்படின்னாலும் ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஓவலேஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக பேபிக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, வெயிட் பண்ணாதவங்களுக்கும் சரி அந்த ஸ்டொமக் பெயின் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கருமுட்டை இருக்கு இல்லையா, அந்த கருமுட்டை ஃபிலோப்பியன் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணி யூட்ரஸ்க்கு போய் அது வந்து சம்டைம்ஸ் குழந்தைய உருவாச்சு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து பீரியட் ஆகிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நமக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும். அந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது? ஸ்டொமக்குள்ளே நடக்குது. அப்படிங்கிறதுனால அந்த அடிவயிறு அந்த மாதிரியான சைடில் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த சிம்டம் வந்து இருக்கும். அப்படி ஃபிலோப்பியன் டியூப்பில் ட்ராவல் பண்ணி போகும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த மாதிரி லைட்டாக ஸ்டொமக் பெயின் வருது. மற்றபடி ஓவுலேஷன் முடிஞ்சு வர ஸ்டொமக் பெயினால் தான் நம்ம ப்ரெக்னன்சியாக பீரியடா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. நாள் தள்ளி போகுதா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம மெடிக்கல் ஷாப் போய் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து உண்மையான சிம்டமாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறது நம்மளுடைய பீரியட்ஸ் தள்ளி போகிறது மட்டுமே. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு க்யூரியாசிட்டிக்காக நம்ம செக் பண்ணி பார்க்குறதா தான் இருக்கும். மற்றபடி பீரியட்ஸ் தள்ளி போகுதா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா காமன் தான். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரீசன்லாம் கிடையாது. இதுக்கு தான் இருக்குது, இது ப்ரெக்னென்சினால தான் இருக்குது, பீரியட் ஆகி போடுவீங்க அதனால தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மேபி ரொம்ப மைல்டான ஸ்டொமக் பெயின் வந்து ஒரு மாதிரி கண்டினியூவாக ஓவுலேஷன் முடிஞ்சா அப்படியிலேருந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப அடிவயிறு வலிச்சுட்டே இருக்கும். அது உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா எப்படி அடிவயிறு வலி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா மேபி கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா மேபி வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஸ்டொமக் பெயினை வச்சு நம்மளுடைய ப்ரெக்னென்சியாக பீரியடா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஜஸ்ட்டு அது ஒரு ஆக்ஷன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ரொம்ப வந்து வரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கன்ஃபியூஸில் உங்ககிட்ட புலம்புற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்டொமக் பெயின் இட்ஸ் எ காமன். ஸோ வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். இதே மாதிரி வீடியோஸ்க்கு mailanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.